2026ல ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட எவ்வளோ செலவாகுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அது மட்டும் இல்லாம டோட்டலா 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட எவ்வளோ செலவாகும், பேஸ்மெண்ட் வரைக்கும் வீடு கட்ட எவ்வளோ செலவாகும், ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகுங்கிறத மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட்டோட செப்பரேட் பண்ணி சொல்றேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நாம பார்க்க போற இந்த பிளானோட பேசிக் டீடைல் என்னங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 BHK, அதாவது 2 பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன். இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா 12 நம்பர்ஸ் வருது. பேஸ்மெண்டோட ஹைட் 3 அடிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஆரம்பிக்கலாங்களா? இந்த பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் கிளீனிங் அண்ட் லெவலிங் ஒர்க். இந்த சைட் கிளீனிங் பண்ணுறதுக்கு நம்ம JCB தான் யூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பிளான் வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்கவேஷன், பேக் ஃபில்லிங், இதுக்கு நம்ம இந்த 2 ஒர்க்கும் JCB யூஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கிங்க்கு நம்ம சிவில் லேபர் டீம் வச்சு பண்ணியிருக்கோம். பிளான் வச்சு மார்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ, சிவில் லேபருக்கு எவ்வளோ ஆச்சு, சைட் கிளீனிங், எக்ஸ்கவேஷனுக்கு JCBக்கு எவ்வளோ ஆச்சுங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பிளான் வச்சு எக்ஸ்கவேஷன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 12 குழிக்கும் பார்த்தீங்கன்னா சாண்ட் ஃபில்லிங் பண்ணுவோம். இந்த சாண்ட் ஃபில்லிங் அரை அடிக்கு பண்ணுவோம். டோட்டலாக இந்த 12 குழிக்கும் 1 யூனிட் ரிவர்ஸ் சென்டர் அப்படி இல்லை M சென்டர் தேவைப்படும். நெக்ஸ்ட் இந்த PCC காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மூட்டையும், M சென்டர் அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண 75 CFT தேவைப்படும். 1.5 ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண 1 யூனிட் தேவைப்படும். இந்த PCC காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டையும் காலத்தையும் இறக்கி RCC ஃபுட்டிங் காங்கிரீட் போடுவோம். இது நம்ம M20 ரேஷியோவில் தான் போடுவோம். இந்த M20 ரேஷியோ காலம் காங்கிரீட்டுக்கும் அதே தான் போடுவோம். 1:1.53. இது என்ன ஒர்க்குங்கிறது அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஃபுட்டிங் காங்கிரீட் 2 காலம் காங்கிரீட்டுக்கு மொத்தமாக சிமெண்ட் மூட்டை பார்த்தீங்கன்னா 38 மூட்டையும், ரிவர்ஸ் சென்டர் படி M சென்டர் பார்த்தீங்கன்னா 1 யூனிட்டும், 20 mm ஜல்லி தான் யூஸ் பண்ணுறோம். RCC காங்கிரீட் 1.5 யூனிட் ஜல்லியும் தேவைப்படும் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இந்த ஃபுட்டிங் காலம் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஃபில்லிங் பண்ணி கிரேட் பீம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிரேட் பீம் ஒர்க்குக்கும் M20 ரேஷியோவில் காங்கிரீட் போடணும். இந்த கிரேட் பீம் ஒர்க்னா என்னங்கிறத நீங்கள் இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு கிரேட் பீம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 40 மூட்டையும், ரிவர்ஸ் சென்டர் அப்படி இல்லை M சென்டர் பார்த்தீங்கன்னா 1 யூனிட்டும். இதுக்கு நம்ம 20 mm ஜல்லி தான் யூஸ் பண்ணுவோம். RCC காங்கிரீட்டுங்கிறதால 1.5 யூனிட் தேவைப்படும் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அடுத்தது இந்த கிரேட் பீம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் நம்ம 3 அடி தான் கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஒரு சில சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஹைட் 4 அடி 5 அடி வரைக்கும் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் மாறும். பிரிக் ஒர்க்கும் குவான்டிட்டி மாறும், சிமெண்ட்டும் மாறும். இந்த டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண 18 மூட்டையும், ரிவர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 யூனிட், செங்கல் பார்த்தீங்கன்னா 5000 நம்பர்ஸ் தேவைப்படும். இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 அடிக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராவல் ஃபில் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணுவோம். இந்த கிராவல் ஃபில் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணதுக்கு எவ்வளோ கிராவல் ஆச்சுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பேஸ்மெண்ட் ஒர்க்கில் PCC காங்கிரீட் போடுவோம். அது என்ன ஒர்க்குங்கிறது இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டோட்டலாக நம்ம பிளானுக்கு கிராவல் ஃபில் பண்ணுறதுக்கு 18 யூனிட் கிராவல் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் லெவலில் PCC போடுறதுக்கு சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17 மூட்டையும், ரிவர்ஸ் சென்டர் அப்படி இல்லைன்னா M சென்டர் பார்த்தீங்கன்னா 1.25 யூனிட்டும், 1.5 ஜல்லி தான் யூஸ் பண்ணுவோம். இதோட டோட்டல் குவான்டிட்டி 2 யூனிட் தேவைப்பட்டிருக்கு இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் வீடை பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டீல் எவ்வளோ தேவைப்படுதுங்க இப்போ நான் சொல்கிறேன். ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா as per ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம். மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 mm தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது காலம் அண்ட் கிரேட் பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 mm and 16 mm தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நமக்கு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஒவ்வொரு டிராயிங்கும் ஒவ்வொரு பில்டிங்கு தகுந்த மாதிரி மாறும். டோட்டல் ஸ்டீல் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 950 கிலோ தேவைப்பட்டு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட் எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பில்டிங்க்கு சைட் கிளீனிங், லெவலிங், எக்ஸ்கவேஷன், பேக் ஃபில்லிங்கு JCB தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000. அதுக்கப்புறம் இந்த பிளானை வச்சு மார்க் பண்ணுறதுக்கு 2 லேபர் அண்டு 2 ஹெல்ப்பர் தேவைப்பட்டிருக்காங்க. இதோட டோட்டல் லேபர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4,000. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பில்டிங் பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண சிமெண்ட் 120 மூட்டை தேவைப்பட்டிருக்கு. இதோட அமௌண்ட் இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 42,000 பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் சென்டர்லையும் M சென்டர் டோட்டலாக இந்த பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண 6 யூனிட், இதோட அமௌண்ட் 42,000. அடுத்தது இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் 1.5 ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 யூனிட் தேவைப்பட்டிருக்கு. இதோட அமௌண்ட் இன்னைக்கு ரேஞ்சுக்கு 15,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் வீடியோ பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3/4 ஜல்லி மொத்தமாக 3 யூனிட் தேவைப்பட்டிருக்கு. இதோட அமௌண்ட் இன்னைக்கு ரேஞ்சுக்கு மொத்தமாக 15,000 வாங்கியிருக்கோம். அடுத்தது இந்த ஒர்க்கை பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா 5000 நம்பர்ஸ் தேவைப்பட்டிருக்கு. இதோட ரேட்டு இன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42,500. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வச்சு 950 கிலோ வந்திருக்கு. இதோட அமௌண்ட் 63,000 வாங்கியிருக்கோம். இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு கிராவல் வந்து பார்த்தீங்கன்னா 18 யூனிட் தேவைப்பட்டிருக்கு. இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45,000. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ரேட்டு வரும். டோட்டலாக டிரான்ஸ்போர்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ் காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் 4,000 செலவு இருக்குது இந்த ஒர்க்குக்கு. டோட்டல் மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட் இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் வீடியோ பேஸ்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் இந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண 2.25 லட்சம் செலவாகும். இதுக்கு லேபர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.75 lakhs செலவாகும். இந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் செலவாகும் 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். உங்களோட ஏரியாவில் என்ன ரேட்டுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த எஸ்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துருவோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ரேட் டிஃப்ரென்ஸ் வரதுனால உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிங்க. பொதுவாக அந்த பில்டு தான் இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்காக டோட்டலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, லேபர் காஸ்ட் எவ்வளோங்கிறத இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். மறக்காம ஃபுல்லாக பாருங்க. நம்ம பில்டிங்கில் முதல்ல பார்க்க போகிற மெட்டீரியல் சிமெண்ட். இந்த சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிவில் ஒர்க்குக்கும், பிரிக் ஒர்க்கு, காங்கிரீட் ஒர்க் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன்.
டோட்டலாக இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க்கு சிமெண்ட் பேக் எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் பேக் 340 மூட்டை தேவைப்பட்டிருக்கு. ஒரு சிமெண்ட் மூட்டையோட விலை 330 350 வரைக்கும் நம்ம ஏரியாவில் போயிட்டு இருக்கு. சிமெண்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பிராண்டை பொறுத்த நீங்கள் இருக்கிற ஏரியா பொறுத்த ரேட்டு டிஃபரன்ஸ் வரலாம். மொத்தமாக சிமெண்ட்டுக்கு மட்டும் 1,19,000 செலவு பண்ணியிருக்கோம் அந்த டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும். அடுத்து இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் அண்ட் அப்படி இல்லைன்னா எம்சாண்ட் பீசண்ட் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ரிவர்ஸ் அண்ட் நம்ம ஏரியாவில் இப்போ அவைலபிளாக இல்லை. இந்த எம்சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வலிக்கும், பீசண்ட் வந்து எப்படின்னா பூச்சி வலிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் அண்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா 18 யூனிட் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா எம்சாண்டா நீங்கள் வாங்கினீங்கன்னா மொத்தமாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணால் 17 யூனிட் வாங்குற மாதிரி இருக்கும். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 77,000 இன்னைக்கு ரேட்டுக்கு. இந்த எம்சாண்ட் கட்டு விலையும் காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பீசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒர்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பீசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 யூனிட் தேவைப்படும். இதோட ரேட் இன்னைக்கு ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 56 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் இந்த டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும். உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது அந்த காங்கிரீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற முக்காஜலியும் 1.5 ஜல்லியும் எவ்வளோ வாங்கணுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த முக்காஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி காங்கிரீட் ஒர்க்குக்கும் 1.5 ஜல்லி வந்து பிசிசி காங்கிரீட் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணுவோம். ஆர்சிசினா கம்பி யூஸ் பண்ணி போடுற காங்கிரீட் எல்லாமே ஆர்சிசி, கம்பி இல்லாமல் போடுறது எல்லாமே பிசிசி காங்கிரீட். முக்காஜல்லி மட்டும் இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ண 10 யூனிட் தேவைப்பட்டிருக்கு. முக்காஜல்லி மட்டும் இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 58 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பிசிசிக்கு போடுற 1.5 ஜல்லி மட்டும் இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தமாக 4 யூனிட் வாங்கியிருக்கோம். இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ண. உங்கள் ஏரியாவில் இந்த முக்காஜல்லி 1.5 ஜல்லி என்ன ரேட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற ஸ்டீல் 8 mm 10 mm 12 mm 60 mm வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வச்சு தான் பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி ஸ்டீலோட குவான்டிட்டியும் வேரியேஷன் மாறும். இந்த ஸ்டீல் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு, காலம், பீம், லிண்டர் லெவல், ரூஃப் லெவலுக்கு தேவையான எல்லா ஸ்டீலையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். மொத்தமாக இந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறது 2600 கிலோ ஸ்டீல் தேவைப்பட்டிருக்கு. ஒரு கிலோ 75 ரூபா போயிட்டு இருக்கு. நாங்கள் யூஸ் பண்ணுற பிராண்டை பொறுத்து இந்த ரேட் மாறும். மொத்தமாக இந்த ஸ்டீல் மட்டும் 1,95,000 ரூபாய்க்கு ஸ்டீல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பிராண்ட் ஸ்டீல் யூஸ் பண்ணுறீங்க, அது கிலோ எவ்வளோங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 600 சதுரடி வீடு கிட்ட எவ்வளோ செங்கல் வாங்கணுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் லெவலேருந்து பேரப்பெட் வால் வரைக்கும் எங்கெல்லாம் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். மொத்தமாக இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 14,500 செங்கல் தேவைப்படும். ஒரு செங்கலோட விலை எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒரு சில ஏரியாவில் இதை விட கம்மியாகவும் கிடைக்கும். மொத்தமாக இந்த செங்கலோட விலை மட்டும் 1,45,000 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் ஏரியாவில் செங்கலோட விலை எவ்வளோ போயிட்டு இருக்குங்கிறத சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பில்டிங்கில் பேஸ்மெண்ட் லெவலில் கிராவல் ஃபில் பண்ணுவோம். இந்த பேஸ்மெண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி பண்ணியிருக்கோம். ஒரு சில ஏரியாவில் 3 அடிக்கு மேலேயும் பண்ணுவாங்க. நம்ம பில்டிங்கில் இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு பேஸ்மெண்ட் 3 அடிக்கு பண்ணியிருக்கிறது. மொத்தமாக 18 யூனிட் தேவைப்பட்டிருக்கு. ஒரு யூனிட்டை விட நம்ம ஏரியாவில் 3000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. மொத்தமாக இந்த கிராவல் மட்டும் 54,000 ரூபாய்க்கு வாங்கி இந்த பேஸ்மெண்ட் லெவலில் ஃபில் பண்ணியிருக்கோம். ஒரு சில ஏரியாவில் கிராவல் கம்மியாகவும் கிடைக்கலாம். அடுத்து நம்ம பில்டிங்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறது இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த எலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு, எலக்ட்ரிக்கல் மெட்டல் பாக்ஸ், சுவிட்ச் போர்டு, ஒயரிங் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். அதே மாதிரி பிளம்பிங் மெட்டீரியல் தேவையான பைப்பிங் மெட்டீரியல், ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். மொத்தமாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியலுக்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 1,50,000 ரூபா வரைக்கும் செலவாகும். அடுத்தது இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பெயிண்டிங் மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பெயிண்டிங் மெட்டீரியல், பிரஷ், பெயிண்டிங் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். டோட்டலாக இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பெயிண்டிங் மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா 60,000 70,000 வரைக்கும் செலவாகும். அடுத்தது இந்த பில்டிங்கில் வுட் ஒர்க்கு தேவையான மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோரு, விண்டோ ஃப்ரேம், விண்டோ எக்ஸெட்ரா, கிளாஸ், அதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். வுட் ஒர்க்கு தேவையான மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 60,000 70,000 வரைக்கும் செலவாயிருக்கு இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும். இந்த ரேட்டு ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற மரத்தை பொறுத்து இந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம். டைல்ஸ், கிரானைட்டுகள், கடப்பா இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கிரானைட் வந்து கிச்சன் டாப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். கடப்பாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர், செல்ஃப் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக டைல்ஸ், கிரானைட், கடப்பாக்களுக்கு 50,000 60,000 வரைக்கும் செலவாயிருக்கு. நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைனை பொறுத்து இந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டு டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் இந்த பில்டிங் எவ்வளோ செலவாச்சுங்கிறத சொல்கிறேன். இதில் சிமெண்ட், மணல், கம்பி, ஜல்லி, ஸ்டீல், பிளம்பிங் எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ண 9,00,000 9,500,000 வரைக்கும் செலவாகும் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும். இந்த அமௌண்ட் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட பிராண்டை பொறுத்து ரேட்டு மாறும். அடுத்தது இந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ண லேபர் காஸ்ட் எவ்வளோ செலவாச்சுங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்ஜினியரிங், சர்வீஸ் சார்ஜ், ஆல் சிவில் ஒர்க், பிளம்பிங், வுட் ஒர்க், டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். மொத்தமாக 5,300,000 6,500,000 வரைக்கும் செலவாகும். இந்த அமௌண்ட் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. ஒவ்வொரு ஏரியா பொறுத்து ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். இந்த எஸ்டிமேஷன்லையும் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்லையும் என்னென்ன பிராண்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. இப்போ நம்ம 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். இதில் நம்ம சிமெண்ட், சாண்டு, அக்ரிகேட், அப்புறம் எலக்ட்ரிக் மெட்டீரியல், லேபர் காஸ்ட் எல்லாமே பார்ப்போம். இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை நம்ம ரூஃப் காங்கிட்ட M20 ரேஷியோவில் தான் போட போகிறோம். அதாவது M20னா 1:1.53. 1ங்கிறது சிமெண்ட், 1.5ங்கிறது சாண்டு, 3ங்கிறது அக்ரிகேட். ஃபர்ஸ்ட் நம்ம சிமெண்ட் பார்ப்போம். இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் காங்கிட்டுக்கு சிமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 60 மூட்டை தேவைப்படுது. இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒரு மூட்டையோட விலை 310 ரூபா போயிட்டு இருக்கு. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுங்கிற செக் பண்ணிங்க. மொத்தமாக 18,600 சிமெண்ட் மட்டும் ஆகும். அடுத்தது இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் வாங்கிட்டு முக்காஜல்லி எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத பார்ப்போம். இந்த முக்காஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் திக்னஸ் வந்து 5 இன்ச்சு, மொத்தமாக 2.5 யூனிட் தேவைப்பட்டிருக்கு. ஒரு யூனிட்டோட இன்னைக்கு ரேஞ்சுக்கு 5,500 போயிட்டு மொத்தமாக 13,700 செலவாயிருக்கு இந்த ரூஃப் காங்கிட்டுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அண்ட் அப்படி இல்லை எம்சாண்ட் இந்த காங்கிரீட் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஏரியாவில் ரிவர்ஸ் அண்ட் அவைலபிள் இல்லை, எம்சாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக 1.5 யூனிட் செலவாயிருக்கு. ஒரு யூனிட்டோட விலை 7,000, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10,500 இந்த எம்சாண்டுக்கு மட்டும். இதுக்கடுத்து ரூஃபில் பார்க்குற எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு மட்டும் மெட்டீரியல் காசு எவ்வளோங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி, பைப் லைன்ஸ், அப்புறம் பெண்டு எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு மட்டும் 5,000 செலவு
செலவாயிருக்கு ரூஃப் காங்கிரீட்டுக்கு மட்டும். டோட்டலாக இந்த ரூஃப் காங்கிரீட் ஒர்க்குக்கு மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இதில் சிமெண்ட், சாண்ட், ஜல்லி, எலக்ட்ரிக் மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா 48,000 செலவாயிருக்கு. இதில் ரூஃப் காங்கிரீட் மட்டும் தான் சொல்லியிருக்கோம், ரூஃப் பீமும் இன்க்ளூட் பண்ணல. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டு கட்ட எவ்வளோ செலவாகும், மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, லேபர் காஸ்ட் எவ்வளோங்கிறது ஃபுல் எஸ்டிமேஷன் எடுத்து போட்டுவோம். அந்த வீடியோ லிங்க் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. பொதுவாக அந்த பில்டிங் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு சில ஒர்க் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது. அது என்னென்ன ஒர்க்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்கேன். அது ஏன் வராது, என்ன ரீசனுங்கிறத ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ணி வேணும்னா கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட் லெவல், லிண்டல் லெவல், ரூஃப் லெவல்னு இது மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எவ்வளோ செலவாகும்னு தெரிஞ்சுக்கணுமா, மறக்காம நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேறு எதுவும் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எஸ்டிமேஷன் வேணுனாலோ இல்லை சிவில் சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.